மக்கள் நியூஸ் யூடியூப் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில் இன்றைய தினம் உண்ணாவிரதமிருந்து செயல்படும் ஐயா சோனம் வங்ஸ் அவர்களுக்கு தூத்துக்குடி சமூக செயல்பாட்டாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஆர்ப்பாட்டம் தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. நாட்கள் கடந்து விட்டன. பாசிச ஆட்சியின் மௌனம் ஏனோ? செவிசாய்ப்பாய் செவிசாய்ப்பாய் மத்திய அரசே செவிசாய்ப்பாய். மக்களின் குரலே சோனம் வாங்சும். மக்களின் குரலே சோனம் வாங்சும். ஒடுக்க நினைக்காதே, ஒடுக்க நினைக்காதே. மக்கள் குரலை ஒடுக்க நினைக்காதே. மத்திய அரசே, ஒன்றிய அரசே மௌனம் கலைத்து உடனே செவிசாய். மத்திய அரசே, ஒன்றிய அரசே மௌனம் கலைத்து உடனே செவிசாய். துணை நிற்போம், துணை நிற்போம். மண்ணையும் கல்வியும் பாதுகாக்க துணை நிற்போம், துணை நிற்போம். ரத்து செய், ரத்து செய். நீட் தேர்வை ரத்து செய். ராஜினாமா செய், ராஜினாமா செய். ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சரே, ராஜினாமா செய், ராஜினாமா செய். சிறைப்படுத்து, சிறைப்படுத்து. வினாத்தாள் ஊழலில் ஈடுபட்ட அதிகாரிகளை சிறைப்படுத்து, சிறைப்படுத்து. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே கைவிடு, கைவிடு. புதிய கல்விக் கொள்கையை கைவிடு, கைவிடு. ரத்து செய், ரத்து செய். நீட் தேர்வை ரத்து செய். நன்றி, நன்றி, வணக்கம். அவர்களை திருமதி உமா மகேஸ்வரி அவர்களை, திரு மாரிச்செல்வம் அவர்களே, திரு உடைமுடி குணசீலன் அவர்களே, திரு கெமிஸ்டன் அவர்களே, திருமதி ராஜலட்சுமி அவர்களே, திரு மின்னல் அம்ஜத் அவர்களை உங்கள் அனைவருக்கும் நேரத்தை கருதி இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனும் டெல்லியிலே உண்ணாவிரதம் இருக்கும் கருப்பாமூச்சி என்ற ஒரு இயக்கம், ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய சார்பாக அவர்கள் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்திலே காஷ்மீர் மாநிலத்திலிருந்து இரண்டாக பிரிந்த லடாக் என்ற பகுதியிலிருந்து நமது பெருமதிப்பிற்குரிய ஐயா சோனம் வங்ஸ் அவர்கள் இந்த உண்ணாவிரத்திலே கலந்து கொண்டு 19 நாட்களாக அவர்கள் கடுமையான துன்பத்திற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் டாக்டர் சுரேஷ் அவர்களும் பல்வேறு அறிக்கைகளும் கண்டனங்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அதை இந்த தினம் நமது உள்ளாட்சி முரசு நாளிலே தோழர் TSS மணி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்தியாவில் உள்ள பல்வேறு இயக்கங்கள் இதற்காக கண்டன குரல் கொடுத்துக் கொண்டு வருகின்றன. அதாவது உலகத்திலே நீட்டு தேர்வு என்பது மிகவும் ஒரு கொடுமையானது, ஒரு வேதனையானது. அந்த நீட்டு தேர்வுக்கு மட்டும் நான் சுமார் ஒரு 20 லட்சத்தை இழந்து விட்டேன். என்னுடைய பொண்ணு 10ஆம் வகுப்புல ஒரு மெட்ரிகுலேஷன்ல 481 மார்க் வாங்கினாங்க. அப்ப 500க்கு உடனே அவங்களை நீட்ல நல்ல டாக்டர் ஆக்கணும்னு சொல்லி அருப்புக்கோட்டையில போய் ஒரு நேஷனல் பெரிய ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அங்க கொண்டு போய் 2 ஆண்டு சேர்த்து அங்கேயே குடும்பத்தோட வீட்டோட தங்கி இருந்து அதுல ஒரு 10 லட்சம் 20 லட்சத்தை காலி பண்ண. அதுக்கு பிறகு இன்னும் சிறப்பா படிக்க வைக்கணும்னு சொல்லி மெட்ராஸ்ல போய் ஒரு கோச்சிங் சென்டர், அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அங்க படிக்க வச்சேன். ஆனா அவங்க எடுத்த மார்க் எவ்வளவு தெரியுமா? 350 மார்க் எடுத்தாங்க. ஆனா அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா 450 மார்க் தேவைப்பட்டுச்சு. அதுலயும் நான் நினைச்சேன்னா தமிழ்நாட்டுல நீட்டு மதிப்பெண்கள் மூலமா இந்த டாக்டர் ஒரு 6000
மதிப்பெண்கள் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பரீட்சை எழுதுவாங்க 1,10,000 20,000 பேர் எழுதுவாங்க. இப்ப எங்க பொண்ணு எடுத்த மார்க்குக்கு பட்டியல் இனத்துல 350 மார்க்கு சீட்டு கிடைக்கல. ஆனா 450 மார்க், அந்த 450 மார்க்கு 600 பேர் பட்டியல் இனத்துல தேர்வு பண்ணாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு வீட்டுல 600 பேர் தேர்வு எடுப்பாங்க. அது என்ன கொடுமைனா, அந்த 600 பேருமே ஏற்கனவே டாக்டரா இருந்தவங்க, ஏற்கனவே இன்ஜினியரா இருந்தவங்க, ஏற்கனவே கோடீஸ்வரா இருந்தவங்க. அவங்க மட்டும்தான். ஏன்னா அவங்க பிள்ளை வந்து சிபிஎஸ்ல படிக்கும். சிபிஎஸ்ல ஒரு குழந்தை 1ஆவது வகுப்பு படிக்கணும்னா 2 லட்சம் ரூபாய் செலவாகும். 5ஆம் வகுப்பு சிபிஎஸ்ல படிக்கணும் ஆண்டுக்கு 10 லட்சம் ஆகும். +1 +2க்கு சிபிஎஸ்ல 20 லட்சம் ஆகும். அப்ப ஏற்கனவே கோடீஸ்வரனுடைய பிள்ளைங்க தான் அந்த பாடத்துல படிக்க முடியும். அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வசதி இருக்கும். கேள்வித்தாள், அவர் தோழர் மின்னல் அம்சத்து சொன்னாங்க, கேள்வித்தாள்ல 90% கேள்வி சிபிஎஸ் பாடத்திட்டத்தில் எடுப்பாங்க. அது ஏன் இந்த மத்திய அரசுக்கு தெரியாதா? இந்த நீட் வந்து நாடு முழுவதும் நடத்துவீங்க. நாடு முழுவதும் எத்தனை துவக்க பள்ளி இருக்கு, எத்தனை அரசாங்க பள்ளி இருக்கு. அப்ப இவங்களுக்கு நீங்க தனியால கொஸ்டின் கேட்கணும். முட்டாள் கவர்மெண்ட் கொஸ்டின் கேட்க எப்படி கேட்கணும்? அரசு பள்ளியில படிச்ச பாடத்துல உள்ள கொஸ்டின் அவங்களுக்கு தனியா நீ தேர்வு வைக்கணும். மெட்ரிகுலேஷன் நாடு முழுவதும் இருக்கு, அதுல படிச்ச பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த கொஸ்டின் வைக்கணும். சிபிஎஸ்ல படிச்சவங்களுக்கு கொஸ்டின் வைக்கணும். ஒரு அடிப்படை அறிவு கூட இல்ல. இந்த நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க இந்த கேள்வித்தாளை தயாரிக்கிறவங்க? ஏன் இவ்வளவு முட்டாள்தனமா இருக்காங்க? நீங்க எங்க என்ன படிச்சோமோ அதை கேட்டா தானே சொல்ல முடியும். ஒரு மீனவத்தை போய் கேட்டா மீன் பிடிக்கிறத பத்தி சொல்லுவாரு. நான் விவசாயி, என்கிட்ட நாட்டு நடுவை பத்தி கேட்டா நான் சொல்லுவேன். வக்கீல்கிட்ட போய் கேட்டா வக்கீல பத்தி சொல்லுவாரு. போலீஸ்காரங்கிட்ட போட்டா போலீஸ் சொல்லுவாங்க. யாரு என்ன படிச்சிருக்காங்களோ அதைத்தானே தெரியும். ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க போய் சிபிஎஸ்ல இருந்து 70-80 கொஸ்டின் கேட்டா எப்படி அது படிக்க முடியும்? இது மிகப்பெரிய மன உளைச்சல். நான் எங்க பொண்ணு வந்து 1 வருஷம் தான் நீட்டு கோச்சிங்ல வச்சேன். அவங்க மார்க் கம்மியா எடுத்தன உடனே இங்க வந்து நான் வந்து ஏபிசி மகாலட்சுமி காலேஜ்ல உடனே சேர்த்து விட்டுட்டேன். 3 ஆண்டு படிச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து காலேஜ்ல வந்து 96% மார்க் வாங்கினாங்க. அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாட்டிலே சென்னையில உள்ள தரமணி டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில 96வது ரேங்க் எடுத்து அங்க வக்கீலா ஹானர்ஸ் முடிச்சு இப்ப சென்னையில வந்து நமது போராட்டத்தில் உள்ள பேராசிரியர் அவர் அம்மா அஜிதா அவங்கிட்ட எங்க பொண்ணு வேலை பார்க்காங்க. ஆனா இன்னும் 2 வருஷம் கழிச்சு அவங்க நீதிபதி கோச்சிங்கும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நிறைய மாற்று படிப்பு இருக்கு. முதல்ல இந்த நீட்டின்னு சேர்க்கிற தாய்மார்கள் நல்லா யோசிக்கணும். இனிமே வாழ்க்கை நீங்க நீட்டுக்கு அவங்க குழந்தைய படிக்க வச்சு துன்புறுத்தாதீங்க. அவங்களுக்கு பல விஷயம் இருக்கு, பல்வேறு விஷயம் இருக்கு. இன்னைக்கு ஒரு சிறப்பு வழக்கறிஞரா என் பிள்ளை வரலையா, இன்னும் அடுத்த எதிர்காலத்துல ஒரு நீதிபதியா வந்துருவாங்கல்ல. அது மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து ஒரு கவனக்குறைவா ஒரு முட்டாள்தனமா சிந்தனை செய்யாம அனைவரும் நீட்டின்னு சேர்த்து விட்டு அந்த பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி இப்ப அரசு பள்ளிக்கூடத்துல 7.5% இருக்குல்ல. எந்த பிள்ளையாவது முதல் வருஷம் படிச்சுட்டு போயிடுமா? அரசாங்க பள்ளியில +2 முடிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு 5 வருஷம் அந்த பிள்ளை போய் கோச்சிங் சென்டர்ல படிக்கணும். 5 வருஷம் அந்த பிள்ளை 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் காலி பண்ணும். இது வந்து எப்படி தெரியுமா? அந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை மீண்டும் மீண்டும் பயிற்சி சென்டர் என்ற மூலமாக கோடீஸ்வரராக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த நீட்டு திட்டம். அதனால இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும். அதே போல இந்த தினம் உண்ணாவிரதம் இருக்கும் அந்த ஐயா அவர்கள் இறைவனுடைய அருளால் மீண்டும் நல்ல குணமடைந்து அவர்கள் வாழ்க்கையில் இதே போன்று எண்ணற்ற போராட்டங்கள் அவர்கள் சீரோடும் சிறப்போடும் நடத்த வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவர் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும், அவருடைய சேவை இந்த மக்களுக்கு தொடர வேண்டும். நேரத்தை கருதி எனக்கு பேச வாய்ப்பளித்த நமது சமூக செயல்பாட்டாளர் இந்த போராட்ட குழுவினர்களுக்கு நான் மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நமது தோழர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஸ்டெர்லைட் ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர். அவர்கள் போராட்டம் இந்த மண்ணில் எப்படி நடைபெற்றது என்பதை இந்த நாடு அறியும்.
15 உயிர்களை நாமெல்லாம் தியாகம் செய்து ஸ்டெர்லைட் என்ற ஒரு ஆலையை, இந்த நச்சு ஆலையை இந்த மண்ணிலிருந்து நாம விரட்டி இருக்கிறோம். அதற்கு நம்மளுடைய பங்களிப்பு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இதே போல பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்கள், அதற்கும் நம்ம ஐயா சோனம் மங்ஸ் அவர்கள் குரல் கொடுத்திருக்கார்கள். டிசிஎல் மக்கள் சிவில் உரிமை கழகம் குரல் கொடுத்திருக்கிறது. எண்ணற்ற போராளிகள் குரல் கொடுத்திருக்கார்கள். நமது தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழுவில் வந்திருக்கும் அருள்செல்வி அவர்களுடைய தலைமையிலிருந்து வரும் ஒரு அம்மா சீலி அவர்களாம் எண்ணற்ற தியாகம் செய்திருக்கிறார்கள். அதே போல மருத பெருமாள் மாநில தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்கம் தோழர் வரலே, அவர்கள் ஒரு மிகப்பெரிய அந்த இதுக்காக தன்னுடைய பல தியாகத்தை செய்திருக்கிறார். அதனால் நாம் இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். இந்த செய்தி நாளைக்கு நம்மளுடைய உள்ளாட்சி முரசு நாளிதழிலே இந்த செய்தி வரும். நான் ஒரு மக்கள் நியூஸ் என்ற ஒரு யூடியூப் சேனல் வைத்திருக்கிறேன். அதை நம்ம முடிஞ்ச அரை மணி நேரத்தில் போட்டு விட்டுருவேன். அது நாடு முழுவதும் போய்கொண்டே இருக்கும். நான் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி, மாரிச்செல்வம் இதை போடுவேன். குறைஞ்சோ 2000-3000 பேர் பார்த்துருவாங்க. அது நமக்கு ஒரு பெருமையா இருக்கும். அதனால் இன்னைக்கு ஏற்கனவே நிறைய தொலைக்காட்சி வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக ஒளிபரப்பு பண்ணுவார்கள். அவர்கள் பண்ண வேண்டும். இப்ப ஏஎன்ஐயிலிருந்து ஒரு தொலைக்காட்சி நிருபர் வந்தார். அவர்லாம் ஆல் இந்தியா அளவிற்கு இந்த செய்தியை கொண்டு செல்வார்கள். எனவே மற்றும் பலர் பேச இருப்பதனால் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நன்றி கூறிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு சகாயம் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள்.